வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட் எக்ஸாம்காண்டி ஒரு டெஸ்ட் சீரிஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், அதை கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதற்கான டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம். ரைட்டா? சரி, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒரு 4 யூனிட்லேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் ஒன்றாவதுலேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறது கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் எல்லாமே சொல்யூஷன் எல்லாமே ரொம்ப சின்ன சொல்யூஷன் தான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடியது, கான்செப்ட் ஓரியன்டானது, எல்லாம் நம்ம புக்கிலேருந்து எடுக்கக்கூடியது தான். சில இது மட்டும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, நெக்ஸ்ட் அதர் சோர்ஸஸ்ஸு, வேறு புக்ஸ் இந்த மாதிரி இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு. சரி, மறக்காமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட் சீரிஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். த Lagrangian equation of motion for a electrical circuit comprising of an inductance L, capacitance C. The capacitor C is charged to Q coulombs and the circuit current is I ampere is அப்படிங்கிறதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா Lagrangian ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. Lagrangian என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Lagrangian ஃபங்க்ஷன் L is equal to T minus V அப்படிங்கிறது நமக்கு தெரியும். T அப்படிங்கிறது kinetic எனர்ஜி, Vங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரைட்டா? அப்போ Lagrangian ஃபங்க்ஷன் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா Lagrangian ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெரியும். அப்போ Lagrangian ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் டோ பை டோ டி இன்ட்டு டோ எல் பை டோ கியூகே டாட் மைனஸ் டோ எல் பை டோ கியூகே இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தட் இஸ் ஜென்ரலைஸ்டு, நாட் ஏ ஜென்ரலைஸ்டு, அதாவது Lagrangian ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது தான் இது. ரைட்டா? அது வந்து நம்ம அந்த ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ், அதாவது ஈக்குவல் டு கியூகே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது வேறு கேட்டகரியில் போயிடும். ரைட்டா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதற்கான சொல்யூஷன், டீட்டெயில்டு சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா உபாத்யா புக்கில் பேஜ் நம்பர் 46 இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, எல் இன்ட்டு கியூ டபுள் டாட் அப்படிங்கிறது உங்களுக்கு கியூ பை டி அப்படிங்கிறது வந்து கரண்ட்டு, கியூ டபுள் டாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதாவது எல் கியூ டபுள் டாட் ப்ளஸ் கியூ பை சி ஈக்குவல் டு 0. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லை வந்து கீழே கொண்டு வந்திருப்பாங்க, அதாவது எல்லால் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா கியூ டபுள் டாட் ப்ளஸ் கியூ டிவைட் பை எல்சி அப்படின்னு நமக்கு இருக்கும், ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இதை ப்ரீவியஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இது பார்க்கறது கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கும், பட் சொல்யூஷன் வந்து ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன். பாருங்கள், செகண்ட் கொஸ்டின். A cricket ball of mass of 150 gram moving with velocity of 12 meter per second in hitna நம்ம அடிக்கிறோம்னா by a bat, so that the ball is turned back with velocity திரும்ப வருது of 20 meter per second. The force of blow lastனா உங்களுக்கு இலக்கிறது. ரைட்டா? last for 0.01 second. Calculate the average force on the ball exerted by the bat. அப்போ பந்தால் நமக்கு வந்து பந்து மேலே பேட்டால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் அதை கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், டிபி பை டிடி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன், சாரி நாட் ஏ நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ரைட்டா? அதுதான். ரைட்டா? பாருங்கள், எஃப் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி. அப்போ டிபி அப்படிங்கிறது என்னென்னா சேஞ்ச் இன் மொமெண்டம், அந்த டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ P2 மைனஸ் P1 அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ரெண்டு வெலாசிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க, சேஞ்சஸ் ஆகுது, பட் மாஸ் இஸ் சேம். ரைட்டா? மாஸ் வந்து நமக்கு சேமாக தான் இருக்குது. சரியா? ரைட். அப்போ பாருங்கள், P2 மைனஸ் P1 டிவைட் பை டி. ரைட்டா? ஏன்னா அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம் சேஞ்சஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று கான்ஸ்டன்டாக டீன்னு வச்சுக்கணும். ரைட்டா? ஏன்னா அந்த டைமில் தான் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. இதான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபோர்ஸ் நமக்கு வந்து ஃபார்முலா. ரைட்டா? அப்போ பாருங்கள், மாஸ் வந்து கான்ஸ்டன்ட், therefore 0.15 எடுத்துருக்கேன், ஏன்னா அது வந்து கிலோகிராம், மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம். ஸோ அதனால் வந்து 0.15. தென் V2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆப்போசிட் டேரக்ஷனில் வருது. ரைட்டா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா -20 -12. ரைட்டா? 12 மீட்டர் பர் செகண்ட். ரைட்டா? நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 செகண்ட் நமக்கு கொடுத்தாச்சு. இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணோம்னா -480 நியூட்டன் அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நியூட்டன் வந்து நமக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது என்ன மீனிங் எப்படின்னா அதில் கொஞ்சம் பாருங்கள், நெகட்டிவ் மீன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்து ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவில் வந்து நம்ம கொடுக்குறோன்னா அதுக்கு வந்து குறையுது, அதான் மீனிங்கான, அதுக்கான மீனிங் அதான், ஒன்று குறையுது இல்லைனா ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது அப்படிங்கிறதான் மீனிங். ரைட்டா? நெக்ஸ்ட் 3 பாருங்கள், தேர்ட் கொஸ்டின். த ஜென்ரலைஸ்டு மொமெண்டா ஃபார் தி Lagrangian கீழே கொடுத்துருக்காங்க. Lagrangian L = m டிவைட் பை 2 டைம்ஸ் ஆஃப் r டாட் ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயர் மைனஸ் v டிவைட் பை r. இது கொடுத்துருக்குறாங்க.
இதுக்கான ஜென்ரலைசர் மொமெண்டா அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஜென்ரலைசர் மொமெண்டாக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா P = ∂L/∂QK டாட். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைசர் கோஆர்டினேட்ஸ் வந்து QK அண்ட் QK டாட், ஜென்ரலைசர் வெலாசிட்டி QK டாட் அண்ட் டைம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அந்த ஃபார்முலா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது என்னது ஆர்கமா தீட்டாக்கமா அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இது வந்து போலார் கோஆர்டினேட்ஸில் இருக்குது ரைட்டா. அப்போ போலார் கோஆர்டினேட்ஸில் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், அதை வந்து போலார் ஃபார்மில் எழுதணும். அப்போ ஆர்லேயும் நமக்கு ஒரு மொமெண்டா ஜென்ரலைசர் மொமெண்டா கிடைக்கும், தீட்டாலே ஒரு ஜென்ரலைசர் மொமெண்டா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா PR எழுதியிருக்கேன். அப்போ PRக்கான ஃபார்முலா வந்து ∂L/∂R டாட் ரைட்டா. நெக்ஸ்ட் இதே மாதிரி தீட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ∂L/∂θ டாட். ரெண்டுமே தீட்டா அண்டு ஆர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் தான் இன் போலார் கோஆர்டினேட்ஸ் ரைட்டா. ஸோ அதனால் வந்து நம்ம ∂L/∂R டாட்னு என்னது, அதில் ஆர் டாட்டை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதுமானது. அப்போ என்ன கிடைக்கும், MR டாட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ சிமிலர்லி P தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ∂L/∂θ டாட். ஸோ அதுக்கு வந்து MR² θ டாட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் D இஸ் ஏ கரெக்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ரைட்டா. நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாருங்கள். இஃப் கேபிட்டல் Q = A ஸ்மால் q ப்ளஸ் கேபிட்டல் B ஸ்மால் p. இப்போ பாருங்கள் கேபிட்டல் P கேபிட்டல் C ஸ்மால் q ப்ளஸ் கேபிட்டல் D ஸ்மால் p இஸ் கனானிக்கல் அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது ரெண்டு மாடிஃபைடுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் ஸ்மால் q அண்ட் ஸ்மால் p அப்படிங்கிறது தான் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அண்டு மொமெண்டா அப்படிங்கிற நம்ம படிச்சிருப்போம். இப்போ அந்த மாடிஃபை பண்ண வச்சுக்கோங்களேன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஓல்டு செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் நியூ செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் நம்ம போகிறோம். அதுதான் கேபிட்டல் Q அண்ட் கேபிட்டல் P. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ திஸ் இஸ் கனானிக்கல் தென் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரெண்டு வகையில் வந்து கனானிக்கல் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதுக்கான ஃபார்முலா வேணால் நம்ம ஆல்ரெடி கிளாஸை நடத்தி போட்டிருப்போம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருப்போம்னா கேபிட்டல் P dQ மைனஸ் ஸ்மால் P dQ அப்படின்னு வரும் சரியா. ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிருப்போம் சரியா. சாரி ஈக்குவல் டு 1ன்னு போட்டிருப்போம். அதான் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் ரைட்டா. ஃப்ரெண்ட்ஸ் இருங்க நான் 1 செகண்ட் செக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் டெரைவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அப்போ DF = சமேஷன் PKQK DQK மைனஸ் கேபிட்டல் P கேபிட்டல் DQ. இது வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியலாக இருக்கும் சரியா. அப்போ இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியலாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா கனானிக்கல். அதே மாதிரி இன்னொரு ஈஸியஸ்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா பாய்சான் ப்ராக்கெட்ஸ் = 1 இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல், அதாவது கனானிக்கல் அப்படின்னு நான் சொல்லிடலாம். அப்போ பாய்சான் ப்ராக்கெட் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாய்சான் ப்ராக்கெட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த பாய்சான் ப்ராக்கெட்ஸ் அந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஈக்குவல் டு 1ன்னு வரணும். அது எந்த கண்டிஷனில் வருது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி 1ன்னு கொடுத்துட்டோம். அந்த வேல்யூஸில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது கேபிட்டல் Q / ஸ்மால் q அந்த வேல்யூவில் நீங்கள் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் வந்து ஆப்ஷன் A வந்து நமக்கு கிடைக்கும் சரியா. ரைட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தி பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m மூவிங் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் m central potential force potential V = kmr³ such that its orbital will be circle of radius a about the center அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம் கேட்டுருக்காங்க சரிங்களா. அப்போ ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா ஜென்ரலாக நமக்கு தெரியக்கூடியது பார்த்தீங்கன்னா L = r × p அப்படிங்கிறது தெரியும். அனதர் கேஸ் MVR அப்படின்னு கூட எழுதிக்கலாம் சரியா. அப்போ எம்னா மாஸ், வினா வெலாசிட்டி, ஆர்னா ரேடியஸ் சரியா. ரைட். அப்போ MVR தெரியும் நமக்கு. அப்போ அதில் எம்ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஆறுங்கிறது நம்ம கான்ஸ்டன்ட். இப்போ நமக்கு V தான் வேணும் சரியா. அந்த V வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதிலே கொடுத்துட்டாங்க. தட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா V = kmr³ கொடுத்தாங்க. அப்போ பொட்டன்ஷியலுக்கும் நம்ம ஃபோர்ஸ்க்கும் இடைப்பட்ட ரிலேஷன் நமக்கு தெரியும். F = -∂V/∂R. அப்போ ∂V/∂R கண்டுபிடிச்ச அப்படின்னா -3kmr² அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த ∂V/∂R யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அப்போ என்னது 3 டைம்ஸ் ஆஃப் kmr² அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரைட்டா. அப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு அந்த அப்போ என்னது சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்நோக்கி இருக்கும், டுவோர்ட்ஸ் சரியா. டுவோர்ட்ஸ்னால் அப்போ இந்த MV² சென்ட்ரல் நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, MV² ரைட்டா. அப்போ அதையும் இதே என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணணும் ரைட்டா. அப்போ -3kmr² = MV²/R. அப்போ எம்ஐ கேன்சல் பண்ணுறோம். அப்போ V² தான் வேணும். அப்போ நம்ம அந்த ஆர் அங்கிட்டு கொண்டு போனோம்னா R³ மாறிடும். அப்போ V² = 3kr³ அப்படின்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அதில் மைனஸ் நம்ம நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரூட்டுக்குள்ளே போட்டோம்னா அது இமேஜினரி டேமாக இருக்கும். அப்போ வெலாசிட்டி வந்து இமேஜினரி இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3kr³ அப்படின்னு போட்டிருக்கோம்.
அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், அட்டு அதில் கொடுத்துங்க பார்த்தீங்கன்னா வில் பி ஏ சர்க்கிள் ஆஃப் கொஸ்டினில் ஆஃப் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஏன்னு கொடுத்துருவாங்க. அப்போ ஆர்சி ஈக்குவல் டு ஏன்னு புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்சி ஈக்குவல் டு எம் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3KA அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்கள். 6th கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம டிஎன் செக்ட் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் அதில் கூட கேட்டுக்கிறாங்க. என்னென்னு பாருங்கள், மேட்ச் தான் ஃபாலோயிங் கொடுத்துருக்கோம். 4 பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஎலமெண்ட் பிரின்சிபல், ஹேமில்டன் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், ஹேமில்டன்ஸ் பிரின்சிபல், ஹேமில்டோனியன் அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டி எலமெண்ட் பிரின்சிபல் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் கொஸ்டின். அதை பாருங்கள், சமேஷன் FI மைனஸ் PI டாட் del RI is equal to 0 அப்படிங்கிறது என்னதுன்னா டி எலமெண்ட் பிரின்சிபல். del RI அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்டா, ரைட். நெக்ஸ்ட் ஹேமில்டோனியன் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், அது பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எஸ் நம்ம போடுவோம். therefore integral summation j pj qj dot into dt. இதுதான் என்ன ஹேமில்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஹேமில்டன்ஸ் பிரின்சிபல் பாருங்கள், பிரின்சிபல் சொல்லுவோம். பிரின்சிபல் ஃபங்க்ஷன் டெல் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டெல் இன்டெக்ரல் t1 to t2 L dt is equal to 0. இது வந்து ஹேமில்டன்ஸ் பிரின்சிபல். நெக்ஸ்ட் ஹேமில்டோனியன் ஃபங்க்ஷன் அல்லது ஹேமில்டோனியன் வந்து பார்த்தீங்கன்னா சமேஷன் PK QK டாட் மைனஸ் L இன்ட்டு, அதாவது PK QK டாட் மைனஸ் L தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து உள்ள ஃபங்க்ஷனும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நோ ப்ராப்ளம். ஸோ என்னோட ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்கள். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகேசன் அருள்தாஸ் புக்குன்னு நினைக்கிறேன், அந்த புக்கில் வந்து அப்படியே எடுத்த கொஸ்டின் தான். ஸோ இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருங்க பாருங்கள், அசர்ஷன் வந்து the moment of inertia of a rigid body reduces to its minimum value when its axis of rotation passes through its center of gravity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அசர்ஷன். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா the weight of the body always acts through its center of gravity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து பி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ரெண்டுமே கரெக்டு தான். பட் இது வந்து நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். அப்போ இது வந்து அந்த ஆக்சுவலாக வந்து எப்பயுமே வந்து ஒரு பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே ஆக்ட் ஆகும், இந்த ஆக்சிஸே பாஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து அது கரெக்டு தான், பட் நாட் எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கு எக்ஸாக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த ஹிண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், அக்கார்டிங் டு தி parallel axis theorem the moment of inertia about axis passing through the center of gravity less than or equal to, ஏன்னா நமக்கு வந்து நம்ம parallel axis theorem perpendicular axis theorem படிச்சிருக்கோம். அக்கார்டிங் டு தி parallel axis theorem வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒன்று போகும், அதுதான் ரெஃபரன்ஸு. அதுக்கு பக்கத்தில் நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம் parallel axis theorem. அப்போ எப்பயுமே இதையும் நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு என்டையர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்கும். சொல்லலாம் வந்து இதை நம்ம செகண்டரியாக போட அந்த ஆக்சிஸை கம்பேர் பண்ணும்போது சென்டர் வழியாக போகக்கூடிய கொஞ்சம் கூட இருக்கும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். சரி, ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8th கொஸ்டின் பாருங்கள். ஏன் பார்ட்டிகிள் அதான் அதை கொடுக்க பாருங்கள், the moment of axis passing through the center of the gravity less than or equal to moment of inertia about the other axis. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், 8th கொஸ்டின் பாருங்கள். A particle moving on a very long frictionless wire which rotates with a constant angular velocity about a horizontal axis is an example of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது இந்த ஒரு நீண்ட ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஒயர் வழியாக ஃப்ரிக்ஷன்லெஸ் ஒயர் பார்ட்டிகிள் வந்து அது மூவ் ஆகிட்டே இருக்குது. ரைட்டா, அப்போ அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலேயே மூவ் ஆகுது, ஆங்குலர் வெலாசிட்டியில், அதாவது ஒமேகாவால். அது வந்து இது என்னதுக்கு எக்ஸாம்பிள், எந்த சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டம், ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். அது வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸில் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றின ஃபுல் வீடியோ வந்து நம்ம மேலே லிங்க் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா, கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ், இயோனாமிக், ஸ்க்ளெரோனாமிக் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ரைட்டா, அதில் வந்து டைமை டிபெண்ட் பண்ணியிருக்காது, ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுத முடியாது அப்படிங்கிறதுலாம் நம்ம சொல்லியிருப்போம். அதை பாருங்கள். ரைட்டா, இதுக்கு வந்து ஆப்ஷன் சி ரியோனாமிக், ஹோலோனாமிக் அண்ட் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். ரைட்டா, நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் டிபெண்டன்ஸ் ஆன் டைம். ஃப்ரெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா இப்போ அவுத்துட்ட மாடு மாதிரி எங்கிட்டும் போகாமல் ஒரு குறிப்பிட்ட பாதத்தில் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதான் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் டிபெண்டன்ஸ் ஆன் டைம். அப்போ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து டைமை டிபெண்ட் பண்ணிருச்சுன்னா பாருங்கள், வி கேன் பி ரைட் இன் தி ஃபார்முலா. அதாவது இந்த ஃபார்முலா என்ன பாருங்கள், f(r, t) அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாம். ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதலாம். r அப்படிங்கிறது வெக்டார், therefore x, y, z, அதாவது xi வெக்டார், yj வெக்டார், zk வெக்டார் சொல்லணும்ல, அதுதான். அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை மேலே எழுத முடியும்.
அல்லது எக்ஸ் ஒய் இசட் இந்த மாதிரி ஃபார்மேட் எழுத முடியும். ஸோ அதனால் இது வந்து என்னது டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இட் இஸ் ஏ ஹோலோனாமிக் கன்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு ரியோனாமிக், டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து ரியோனாமிக் அண்டு கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றல் அழிவின்மை அப்படிங்கிற நம்ம சொல்லியிருப்போம். அதான் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். நான் கன்சர்வேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எல்லாமே இந்த எனர்ஜி இது எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். அதை நீங்கள் பார்த்துக்குங்க கரெக்டாக. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்கள். டி த ஹாமில்டோனியன் ஆஃப் ஏ சார்ஜ்டு பார்ட்டிகிள் இன் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது வேறு ஃபார்மேட்டில் கேட்பாங்க. இதே கொஸ்டினை திருப்பி நம்ம கேட்டு வச்சுருப்போம். ஆனால் இது வேறு ஃபார்மேட்டில் இருக்கும், அது வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். ரெண்டையுமே படித்து வச்சுக்கோங்க. இது டேரக்ட் கொஸ்டின் சரிங்களா. சரி, ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் 1/2m இன்ட்டு p மைனஸ் QA த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Q பை. இதில் P அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம், நெக்ஸ்ட்டு Qங்கிறது சார்ஜ், ஏங்கிறது ஆக்சுவலாக அது வந்து ஏங்கிறது வந்து வெக்டார், நம்ம வெக்டார் பொட்டன்ஷியல் அண்டு Q அப்படிங்கிற சார்ஜ், பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ரைட்டா. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். அதுக்கான சொல்யூஷன் கூட நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே பெரும்பாலும் நீங்கள் உபாத்யா புக்கு அல்லது நம்ம சத்யபிரகாஷ் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு பின்னாடி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ப்ராப்ளத்தை டேரெக்டாகவே கேட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின் கூட அதில் தான் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரைட்டா. இது சந்தேகம் கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரைட்டா. தேங்க்யூ.